ஒரு மனிதனுக்கு என்ன முதல்ல உயிர் கொடுத்தோம். ஆமா, அதாவது தானத்தை சேர்ந்தது அன்னதானம் தான். அதனால கோயில்களில் அன்னதானம் பண்றாரு. அதாவது வந்த மக்கள் எல்லாம் கல்யாண வீடு, இந்த கல்யாண வீடு தெரிஞ்ச உடனே போதும் 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 எவ்வளவுதான் காசு பணம் அள்ளி கொடுத்தாலும் போதும் என்ற மனசு வருமா? அதனாலதான் தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதை விட இன்னொரு தானம் இருக்கு. அமைதியா நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. நிதானம், ஒரு மனுஷனுக்கு நிதானம். அதை விட இன்னொன்று சமாதானம். அப்படி அங்கே பயிர் நிறைய உணவை பரிமாறி வெகுமானமும் சன்மானமும் அள்ளி அள்ளி கொடுத்தார் மகாராஜா. சொல்றது சொல்லிட்டேன். அதுக்கு அங்கே மகாராஜா என்ன உரைத்தார் தெரியுமா? சோதரிக்கு சன்மானங்கள் வெகுமானங்களை கொடுத்து அனுப்பு என்றார். சரி, புறப்பட்டு சென்றார். இப்படி இருக்க 2 பிள்ளைகளும் தொட்டிலில் நீலராஜன் நீலிதேவி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். தங்கச்சி இருக்காளே, அண்ணனை பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? என்னையா கேட்டா? அண்ணா 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 சங்காய் 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 அண்ணா சங்காய் அண்ணா அண்ணா சங்காய் காது கேட்டானா? கேக்குது. அண்ணா நம்ம அம்மா கொடுக்குற பாலை குடியிரு குடியிரு சொல்ற தூவா தான். ஆமா சங்காய். ஆமா நாங்க முதல்ல எழுதிடுவேன். ஆமா சொல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? அவனை ஜென்மத்தில் என்ன சந்தித்தவனை கண்டாளே தாயெழுத்து கேளாமல் வந்தேனே வந்தேனே வைகமோதம் செய்தானே வேடவன் அவனை நான் படி எடுத்தேனே அண்ணா. அதனாலே நான் சொல்றதை கேட்டியா? ஏத்து பேசாதே முதல்ல. அண்ணா தங்கை சொன்னா நீ அண்ணன் கேட்கணும். தங்கச்சி என்ன சொல்றாலும் அதுதான் சரியா இருக்கும். ஆமா, தங்கை சொல்றதா அண்ணன் கேட்கணும். யாரு நானே? நீலி. அண்ணா தங்காய் கோந்தமாக மலையடிவாரத்திலே கடை போட்டிருக்காங்க. கடை போட்டு இருக்கிறார்கள். ஆட்டுக்கடை மாட்டுக்கடை எல்லாம் போட்டிருக்காங்க. அது ஆட்டுக்கடையில போய் மாட்டுக்கடையில போய் நமக்கு தேவையான ஆடு மாடுகளையெல்லாம் அடித்து சாப்பிடலாமா? ஏற்கனவே காலையில கொடுத்த பாலை வந்து கடவா பல்லு காண மாட்டேன். போலாமா? கடவா நைட்டுக்கு காணுமா? அதனால போவோமா? ஆடு மாடெல்லாம் அடிச்சு சாப்பிடுவோம். போவோம் என்று அந்த நீலராஜன் நீலிதேவி அண்ணன் தங்கை 2 பேரும்
போட்டான் நீலராஜன். வழுக்க ஆடு வழுக்க ஆட்ட ஒரு போடு போட்டான் நீலதேவி. குட்டியாடு ஒண்ணு சேர்ந்து கட்டுது. மாடா ஆடா ஆமா அங்கே ஆடு மாடெல்லாம் அடித்து சாப்பிட்டு அந்த கடையில் இருக்கும் போது ஐயா ஏ தம்பி மயில் எப்படியா கூப்பிடும்? எப்படி மயில் எப்படியா கூப்பிடும்? குயில் குயில் இன்னொரு கூடட்டும். சரி குதிரை குதிரை எப்படியா கூப்பிடும்? குதிரை நல்லா சொல்லுங்க. அது வராதுப்பா எங்களுக்கெல்லாம். இப்போ ஒரு ஆளுக்கு தான்ப்பா குதிரை கிடைக்கிறதா வருது. யானை எப்படி அதாவது குயில போல கூவணும் மயில போல ஆடணும். அந்த காலத்துல நாங்கெல்லாம் பேபி கிளாஸ் படிக்கும் போது எங்களுக்கெல்லாம் பேபி கிளாஸ் தான். எல்கேஜி யூகேஜி பிரிகேஜி எங்கே கிடையாது. முதல்ல பேபி கிளாஸ், அப்புறம் 1ஆம் கிளாஸ், நாங்க நேர டைரக்ட் 1ஆம் கிளாஸ். ஆமா எல்கேஜி யூகேஜி பிரிகேஜி இந்த 3 கிளாஸ்லயே காலத்துக்குள்ளேயே படிச்சு முடிச்சிரு. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? ஆடு மாடுகளை ஆடு மாடுகளை எல்லாம் தானடித்து உதிரமதை கொடுத்தாள் நீலிதேவி. தோல் இருக்கும், கொம்பு இருக்கும், எலும்பு இருக்கும், காலில் உள்ள குழம்பும் இருக்கும், ரத்தமும் சதையும் இருக்காது. இருக்காது ஸ்டாப் போட்டு உறிஞ்ச மாதிரி சுத்தமா ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம உறிஞ்சிருவா. ஆமதாயி அப்படி நீலனும் நீலிதேவியும் அங்கிருந்து புறப்பட்டு எப்படி வருகின்றாள் தெரியுமா? எப்படி ஆடு மாடு தானடித்து தானடித்து வனமதை தான் கிடந்து அரண்மனை வாசலுக்கு வந்தாள். பெரிய உருவமாக இருந்தவள் சின்ன குழந்தையாக மாறினாள். ஊர்ந்து ஊர்ந்து தாவாரத்தின் கதவை திறந்தார்கள். தாழ்பாளை தான் திறந்து குழந்தையாக தவழ்ந்து 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 நேர மாணிக்கப்பன் தொட்டிலில் போய் படுத்துக் கொண்டார்கள். ஆமா பார்த்தார்கள் கோங்கமார்கள். காலை வேளையில் பொழுது புலர்ந்தது. முத்தமான காம்பாரு அவனுக்கு அதிகாரம் 3 மணிக்கே முடிக்கு வந்துடும். அதாவது என்ன போல கேள்வி இருக்கு. அதாவது 3 மணிக்கே எந்திரிச்சு சாயக்கடை வாசல உட்கார்ந்து இருப்பாங்க. எப்ப சாயக்கடைக்காரர் கடை திறப்பாரு, மாடை காட்டி நமக்கு ஒரு சாயா கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறதுக்கு சில கோஷ்டிகள். அதுக்கெல்லாம் 3 மணிக்கு மேல தூக்கம் வராது. அதுபோல அந்த முத்தப்பானுக்கு தூக்கம் வரல. அதிகாலையிலே தான் எழுந்து அந்த கிளைகளை சுட்டி பார்க்கின்ற வேளையிலே அந்த முத்தை கோணம் மயிலாடி சந்தைக்கு போய் 2 மயிலக்காலையை வாங்கிட்டு
போச்சே. அடே கால் வருத்தி கிடக்குது பாத்தியாடா? ஆமாண்ணே. பாடுபட்ட பணமெல்லாம் போச்சடா தம்பி. ஆமாண்ணே. ஏய், ஏய், ஏய். ஏய். வா கடையில போய் பாரு. ஆமாண்ணே. நமக்கு தொழுவரி. என்னண்ணே? ஏப்பா, என் பொண்டாட்டி கருவாட்டு பண்ணையில சேப்பு ஊத்துனாளா? அந்த ஒரு காசுல எட்டாவது ஆடுவாங்க. எட்டாவது ஆடுவியா? ஆமா. ஆமாங்க, ஆடுவா பாத்து. ஆஹா. என்கிட்ட சொன்னாங்க எட்டு ஆமாண்ணே. கால் வருத்தி ஆடுபாடலா கால் வருத்தி கிடக்குது பார்த்தாயா? ஆஹா. முத்துக்கோன் முருகன் முன்னோடி கோடாரும் முன்னோடி கோடாரம். முத்துக்கோன் முருகன் முன்னோடி கோடாரும் முன்னோடி கோடாரும் பொழுதும் இருக்கோடி கோடாரும் படிக்கோன் அண்ணாமலை கோடும் அண்ணாமலை கோலம். படிக்கோன் அண்ணாமலை கோடும் அண்ணாமலை கோலம். அழகிய நம்பிக்கோன் குமாரகோன் தேயாண்டி கோலனோடு திரியமலை நம்பிக்கோன் தெய்வமலை நம்பிக்கோம். தேயாண்டி கோலனோடு திரியமலை நம்பிக்கோன் தெய்வமலை நம்பிக்கோம். பட்டிக்கோன் எட்டிக்கோன் ஆண்டிக்கோன் அண்ணாமலை கோன் பெரிசோடும் பெருமாள் கோன் என்னண்ணே? ஆமாண்ணே, என்னண்ணே? ஆமாண்ணே. ஆஹா. ஆமா. ஆமாண்ணே. அரண்மனையார் இடத்துல போய் நம்ம குறைகளை எல்லாம் போய் சொல்லுவோம். சொல்லுவோம், மகாராஜா சொல்லுவோம். மகாராஜா கிட்ட போய் சொல்லுவோமா? சொல்லுவோமே. வாங்கடா எல்லாரும் போவோம். ஓஹோ. என்ற வனமதை தான் கிடந்து தங்கரஞ்சே. மலையடி வாரத்தை தான் கிடந்து ஆஹா. பழக்கமார்கள் எல்லாம் வருகிறார்கள். சரி. அரண்மனையை சுற்றி காலை வேளையில் கூக்குரல் இட்டு புலம்பி தவிக்கின்றார்கள் கோகமார்கள். மகாராஜா மகாராஜா மகாராஜா. மகாராஜா. எங்க கடையில ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டாங்க மகாராஜா. அடிச்சு போட்டுட்டாங்க மகாராஜா. மன்னவரே மகராஜா மகிழமொழி ராஜமுனா மன்னவரே மகராஜா மகிழமொழி ராஜமுனா பொங்கமாக வந்திருக்கோம் பொங்கமாக வந்திருக்கோம் எங்கள் குறை தீர்த்திடுவாய் பொங்கமாக வந்திருக்கோம் பொங்கமாக வந்திருக்கோம் எங்கள் குறை தீர்த்திடுவாய். கோகமார்கள் வந்திருக்கும் எங்கள் குறை தீர்த்திடுவாய். மகாராஜா நாங்க மலையடி வாரத்துல கிடைபட்டிருக்கின்ற கோகமார்கள். ஆமா இவர்களுக்கெல்லாம் நான் தான் அண்ணன் முத்துக்கோன். நான் தான் முதல்ல கண்விழித்தேன். அண்ணே. 3:30 மணிக்கு எந்திரிச்சு அண்ணே. கடைய போய் பார்த்தேன். இவன் அண்ணன் இவன் தம்பி ஆஹா. ஆமா. ஸ்ரீ மகாராஜா. ஸ்ரீ மகாராஜா. ஆமா. அண்ணாமலை ஐயா எல்லோரும் நாங்க கடையில் போய் பார்க்கும் போது
என்னவென்று தெரியவில்லை மகாராஜா. ஆடு மாடெல்லாம் அடிச்சு சாப்பிட்டு ரத்தத்தை எல்லாம் குடிச்சிருக்கு. வினோதமான திருட்டா இருக்கு மகாராஜா. தோல் இருக்கு, கொம்பு இருக்கு, எலும்பு இருக்கு, காலில் உள்ள குழம்பும் இருக்கு, ரத்தமும் சதையும் காணும் மகாராஜா. பாடுபட்ட பணமெல்லாம் போச்சே மகாராஜா. நீங்க தான் இதுக்கு ஒரு வழியை சொல்லணும் என்று கோங்கமார்கள் புலம்புகின்றார்கள். பார்த்தார் சோழ மன்னன். ஏ கோங்கமார்களே, யாருந்த கள்வர்கள்? அப்பா கோங்கமார்களே, இன்றைக்கு யாருமே கண்ணுறங்க கூடாது. கண்விழித்து காவலாக இருந்து கைப்பிடியாக பிடிக்க வேண்டும். கள்வர்களை கைப்பிடியாக நீங்க தான் பிடிக்கணும். ஒரு பட்டு கூட கண்ணுறங்க கூடாது என்று சொல்லும் போது அப்படியே ஆகட்டும் மகாராஜா என்று கோங்கமார்கள் கிடைக்கு வந்து உறங்காமல் காத்திருக்கிறார். என்று கோங்கமார்கள் கண்ணுறங்காமல் காத்திருக்கிறார்கள். ஆஹா, என்னவென்று இன்னைக்கு பார்க்க வேண்டும். இன்னைக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடணும்னா தினமும் இந்த வேலையை பண்றது யாரு? ஆடு மாடையெல்லாம் தினமும் களவாடி கொண்டு போய் ரத்தமும் சதையும் யாரு அடிச்சு சாப்பிடுறது யாருன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். ஏய், ஒரு பட்டு கூட கண்ணுறங்க கூடாது. ஆமா, கண்ணுறங்காமல் காவலா இருக்கணும். மகாராஜா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? மகாராஜா நீங்க சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, கண்ணுறங்க மாட்டோம் என்று கோங்கமார்கள் காவலாக இருக்கும் போது நீலராஜன் நீலிதேவி அண்ணன் தங்கை 2 பேர்களும் என்ன பேசிக் கொண்டார்கள் தெரியுமா? அண்ணா அண்ணா அண்ணா, தங்காய் தங்காய் தங்காய். அண்ணா, கோங்கமார்கள் இன்றைக்கு நம்மை கைப்பிடியாக பிடிப்பதற்கு காவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அவர்கள் கைப்பிடியாக அவர்கள் கரங்களை நாமல் இன்றைக்கு பிடி கொடுக்க வேண்டும். அப்படி நாமல் பிடி கொடுத்தால் நம்மை கொண்டு போய் முக்காட்டில் கொண்டு போடுவார்கள். காட்டில் கொண்டு போடுவார்கள். அப்பொழுதுதான் போன ஜென்மத்தில் சகித்து கொண்டாடி சண்டாள பாவி காவிரி பூம்பட்டினத்தில் மாநாயகன் செட்டியாருக்கு மைந்தனாக ஆனந்தனாக பிறந்திருக்கிறார். படையெடுக்க வேண்டாமா? அதனாலே இன்னைக்கு நம்ம வேலையை காட்டுவோம். அவரின் கைகளில் நாமல் பிடி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் காட்டில் கொண்டு போய் போடுவார்கள். காட்டிருப்பேன் அறியாமல் பணசோலை குழந்தைகளோ காட்டிருக்க காட்டிருந்து காட்டிருந்து பருவரிப்பால் உருமாறி உருமாறி
தொட்டிலை விட்டுத்தான் இழந்து தாவாரத்திற்கு ஓர்ந்து ஓர்ந்து வந்தார்கள். தாழ்பாலை காண்டிருந்து வனத்திற்கு வந்து பெரிய உருவமாக மாறினாள். பழுத்த மாட்ட ஒரு போடுபட்டான் நீலராஜன். பழுத்த ஆட்டவர் போடுபட்டான் நீலிதேவி. பார்த்தார்கள் கோகமார்கள். தம்பி உங்களைக்கு தான் போகுது. பெரிய உருவமா மாறிச்சு. ரெண்டு உருவம் எங்க போகுது பாருப்பா. ஏ தம்பி உன் கடைக்கு தாண்டா போகுது. ஆடு மாடுலாம் அடிச்சு சாப்பிடுதுடா. தலை வெளியே நீட்டுறாருப்பா. தலையை வெளியே நீட்டினாங்க. எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். தலையை வெளியே நீட்டுறாங்களா என்று சொல்லி கோங்கமார்கள் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டு தலையில் அடித்துக் கொண்டு புலம்புகின்றார். ஆடு மாடு தான் அடித்து ஆடு மாடு தான் அடித்து முதியவரை தான் கொடிமான் முதியவரை தான் கொடிமான் அண்ண தங்கை இரண்டு பேரும் முதியவரை தான் கொடித்து மனமதியே நடந்து வாழா. ஆடு மாடு தான் அடித்து உதிரவரை தான் முடித்து வனமதிலே நடந்து மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். பெண் தொடர்ந்து வருகின்றார்கள் கோகமார்கள். நீ முழுப்பா நடே எங்க போகுது பாத்தியாடா? கவனமா பாருங்களா. எங்கடா போகுது? மாளிகைக்குள்ள நுழைஞ்சிருச்சுடா. அரண்மனை கண்ணன் பாத்தியாடா? அரண்மனைக்குள்ள போய் விழுந்துடுச்சு என்று சொல்லி கோகமார்கள் பெண் தொடர்ந்து வந்து பார்த்தார். அரண்மனையார் இடமதில் காலை வேளையில் புலவி தவிக்கின்றார்கள். மகாராஜா 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 எங்கள் குறைகளை நீங்க தான் தீர்த்து வைக்கிற மகாராஜா. மகாராஜா ஆடு மாடெல்லாம் ரொம்ப காவலா காத்துதான் இருந்தோம். ஆனா ரெண்டு உருவம் வந்துச்சு மகாராஜா. இரண்டு உருவம் சின்ன குழந்தைகளா வந்துச்சு. பெரிய உருவமா மாறிச்சு. இன்னுக்கும் மண்ணுக்குமா மாறிச்சு மகாராஜா. ஆடு மாடெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுச்சு மகாராஜா. உதிரமலை குடித்து விட்டது. ஆடு மாடெல்லாம் அழித்து விட்டது மகாராஜா என்று புலம்புகின்றார்.
பாருமையா மன்னவரே வார்த்தையோடு சொல்லை கேளோ ஆடே மணிதான் அடித்தே ஆடே மணிதான் அடித்தே இடமனை குளிக்க கண்டோ என்னைக்கும் மண்ணுக்கும் சோபனை நாங்கள் கண்டோம் என்று அந்த கோபமார்கள் என்று அந்த கோபமார்கள் எங்கி எங்கி தவிக்கிறாரே மன்னவரி மகாராஜா மகிழமுடி ராஜமன்னா சோழ மன்னா நேற்றிரவு நாங்கள் கண்ணுரைக்காமல் காவலாக இருந்தோம் மகாராஜா அப்படியா? ஆமாம் அப்படி காவலாக இருக்கும்போது 2 உருவங்கள் வந்தது ஆ? ரெண்டு உருவம் வந்ததா? ஆமா மகாராஜா அப்ப கண்டுபிடிக்கிறீங்களா? பெரிய உருவமா மாறிச்சு மகாராஜா எங்கே அந்த கண்ணன்? உங்க அரண்மனையில போகுது மகாராஜா. அரண்மனைக்குள்ள கண்ணனா? மகாராஜா. ஆடுமாடெல்லாம் அடிச்சு சாப்பிட்டது உங்க மாளிகைக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படியாடா? கண்ணால பார்த்தோம் மகாராஜா வந்து எனக்குமா? ரெண்டு சின்ன பிள்ளைங்க மகாராஜா. பாத்தியா? ஆமா மகாராஜா. அந்த நேரத்துல ஆஹா. அம்மா ஜெயமாதேவி உடனே நிறுத்தேவி அம்மா குழந்தைகள் அழுகுதல் கேட்டு ஓடோடி வருகிறாள் ஆமா குமா 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 என்று குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் எப்படி அழுது தெரியுமா? எப்படி அங்கே ஆஹா. ஓடி வந்த குழந்தை. குமா குமா என்று அழுது கொண்டிருக்கு ஆமா அப்படி அழுது கொண்டிருக்கும் போது நிறுத்தேவி அம்மா 2 பிள்ளைகளையும் எடுத்தாள் ஆஹா பாரி அவள் தான் எடுத்தாள்